ஹலோ பசங்களா, நம்ம சேனல்ல லாஸ்டா போட்ட 2 வீடியோலயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ எண்ட்லயும் நாங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோல தான் இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுஜித், உனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுல, உங்க அப்பா அம்மாவோட நம்பர் கொடு, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். மிஸ், எங்கள் அப்பா அம்மாலாம் ஊரில் இருக்காங்க மிஸ். நானும் பாட்டி மட்டும் தான் இங்கே இருக்கோம். ஓ அப்படியா? சரி, உங்க பாட்டி நம்பர் கொடு சுஜித், நான் அவங்களுக்காவது ஃபோன் பண்ணி பேசுறேன். நீ எப்படி வீடு வரைக்கும் தனியா போவ? மிஸ், ஸ்கூல் முன்னாடி ஒரு தென்னை மரம் இருக்குல்ல மிஸ், அங்கே தான் மிஸ் என் வீடு. ஒரு 4 அடி எடுத்து வச்சாலே போதும், நான் வீட்டுக்கு போயிடுவேன். அப்படியா? சரி ஓகே சுஜித், நீ வீட்டுக்கு பார்த்து போயிட்டு வா. பசங்களா, என்ன அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? டெஸ்ட் நோட் எடுத்து மேலே வைங்க, உங்களுக்குலாம் டெஸ்ட் இருக்குன்னு தெரியும்ல. அட பாவி டேய், என்னம்மா நடிக்கிறடா? வயிறு வலின்னு சொல்லி டெஸ்ட்லேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகிட்ட. லக்கி, அவன் பொய் சொல்கிறான்னா இல்லை நிஜமாலுமே அவனுக்கு வயிறு வலிக்குதாடி? அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியல, அவன் ஆக்டிங் பண்ணுறான்டி. அவன் டெஸ்ட்டுக்கு படிக்காமல் வந்திருப்பான், அதனால தான் இப்படி பொய் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் நல்லா உட்காந்து டிவி பார்க்க போகிறான். சரிடா தம்பி, அண்ணன் போயிட்டு நாளைக்கு வரேன். ஒழுங்காக டெஸ்ட் எழுதணும், சரியா? அப்பா, எப்படியோ நம்ம தான் எஸ்கேப் ஆயாச்சு. எல்லாருக்கும் சந்தேகம் வரதுக்கு முன்னாடி ஓடிடுவோம். என்ன எதையும் மறந்து வச்சுட்டு வந்த மாதிரி இருக்கு. அட்டே, ஸ்கூல் பேகு. வீட்டுக்கு வர ஆர்வத்தில் அதை மறந்துட்டோமே. என்ன அங்கே ஏதோ பலன்னு மினுக்குது, என்னவா இருக்கும்? அட, இங்கே ஒரு பென்சில் இருக்கு, பார்க்க வித்தியாசமாக ஸ்டைலாக இருக்கே. சூப்பர் சூப்பர். தாரா தான் ஓவராக சீனாக போடுவான் இந்த மாதிரி வித்தியாசமான பென்சில்லாம் வச்சுட்டு. அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க, சித்தப்பா வாங்கி கொடுத்தாங்கன்னு. நாளைக்கு நான் சீனா போடுறேன் பாரு இந்த பென்சிலை வச்சுக்கிட்டு. யாரும் பார்க்குறதுக்குள்ள இந்த பென்சில் எடுத்துகிட்டு ஓடிடுவோம். என்ன பாட்டி வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? சிறுகடிக்க ஆசை சீரியல் போயிட்டுருக்கே, நீங்கள் போய் பார்க்கலையா? ஏம்மா, நேரம் தாம்மா உள்ளே உட்காந்து அந்த டிவி போட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பார்த்து பார்த்து கண்ணு வலி வந்தது தான் மிச்சம். அதனால தான் வெளில வந்து பெறாக்கா உக்காரலாமேன்னு வந்தேன். ஆமாம், நீ மதிய சாப்பாடெலாம் செய்யலையா? சோறுலாம் வச்சாச்சு பாட்டி, அது வெந்துக்கிட்டு தான் இருக்குது. டிவி சீரியலில் விளம்பரம் போட்டிருக்கான், அதனால தான் சும்மா வெளில வந்து உக்காந்தேன். ஆஹா, என்ன இந்த ஆண்டி வேறு வாசலில் உட்காந்துருக்கு? இது கேள்வியாக கேட்டே கொண்டுருமே. ஏன்ப்பா ஸ்கூல்லேருந்து பாதியில் வந்தேன், அங்கே வந்தேன் இங்கே வந்தேன்ட்டு. சரி, சமாளிச்சுக்கலாம். என்னடா சுஜித், உனக்கு மட்டும் ஸ்கூல் முடிஞ்சிருச்சா என்ன? நீ மட்டும் வந்திருக்க, மற்ற பசங்களாம் காணோம். ஐயோ, இந்த ஆண்டி வேற கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிச்சு. என்னத்தை சொல்கிறது? அது வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, வயிறு வலி. இல்லை வயிறு வலி, அதனால தான் நான் ஸ்கூலில் சீக்கிரமாக வந்துட்டேன். அதே தான். என்ன கண்ணு சொல்கிற? உனக்கு வயிறு வலிக்குதா? ஆயாக்கு தெரியாமல் எதனா சாப்பிட்டியாக்கும். சரி, நீ உள்ளே போய் பாடு, நான் வரேன். நம்ம 2 பேரும் அப்புறமா ஆஸ்பத்திரி போவோம். ஓ அப்படியா விஷயம்? நீ இந்த மாதத்தில் இதோட 20வது வாட்டி சொல்லிட்டு வந்துட்டடா. எனக்கு தெரியுது உனக்கு வயிறு வலிக்குதுன்னு. உங்கள் பாட்டியை நீ நல்லா ஏமாற்றிக்கிட்டுரு. இதுக்கப்புறம் இங்கே இருந்தோம் கேள்வியாக கேட்டே சாவடிச்சிருவாங்க. சரி, நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். ஆயா, நான் உள்ளே போய் படுக்கிறேன், டயர்டாக இருக்கு. அவ்வா, தூக்கம் வருது. அப்படியே படுத்து தூங்கிட வேண்டியது தான். இந்நேரம் கிளாஸில் மட்டும் இருந்தோம், டெஸ்ட்டுக்கு ஒன்றும் தெரியாமல் மாட்டி மிஸ்ஸுக்கிட்ட செம்ம அடி வாங்கிடுவோம். எப்படியோ தப்பிச்சாச்சு. என்ன ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கு? அடடே, இந்த பென்சிலு இது எத்தனை வந்ததே நம்ம மறந்தே போயிட்டோமே. இந்த பென்சில் பார்க்க மினுக்கிட்டே இருக்கே. ஏதாவது ஸ்பெஷலான பென்சிலாக இருக்குமா? இருக்கட்டும். லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது சாப்பிடுவோமா? ஆயா, பசிக்குது, சாப்பிட எதா இருக்கா? பேரனை கண்டுக்கிறியா? எப்போ பாரு டிவியை தான் பார்த்துக்கிட்டு இருக்க நீ. என்றா கண்ணு, உனக்கு பசிக்குதா? லெமன் சோறு தான் ஆயா கிளறி வச்சிருக்கேன், நான் போய் உனக்கு போட்டு கொண்டு வரவா? ஆயா, நீ இப்போ சாப்பிடு, நான் வந்து அப்புறம் சாப்பிட்றேன். எப்போ பாரு லெமன் சோறு, புளி சோறு, சாம்பார், காரக்குழம்புன்னு தாரா வீட்டில் விதவிதமாக செஞ்சு அனுப்புகிறாங்க. அவன் நல்லா சாப்பிட்றான். ஆனால் இங்கே பாரு, ஸ்கூல் டைம் டேபிள் மாதிரி ஒரே ஆர்டராக சேமாக போய்கிட்டு இருக்கு, மாற்றி. என்ன வாழ்க்கடா இது? நம்மளால் சாப்பிட தான் முடியல. இந்த பென்சிலை வச்சாச்சும் வரைஞ்சி பார்ப்போம். சுஜித்தே, நாடகம் முடிஞ்சிச்சுடா. ஆயா போய் உள்ளே படுக்கிறேன். நீ முதல்ல அந்த யூனிஃபார்மை மாற்றடா. ஸ்கூல்லேருந்து வந்தால் யூனிஃபார்மை மாற்றணுன்ற பழக்கமே இல்லை. உங்கள் அப்பா அம்மா சொன்னாதான் கேட்பா போல. ஆயாவை நல்லா இங்கே ஏமாற்றிக்கிட்டேரு. சரி ஆயா, மாத்துறேன். ஃபஸ்ட்டு சிப்ஸு பாக்கெட் இப்படி தானே வரும், அந்த மாதிரியே கூட போட்டு வச்சுப்போம். டிசைன் எப்படியே வேறு லெவலா? என்ன சிப்ஸு? லேஸு தான் எனக்கு பிடிக்கும். அதுவும் லேஸில் அந்த க்ரீன் கலர் இருக்குது பாரு, அதான் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த க்ரீன் கலர்னு பேர் எழுதிப்போம். இதெல்லாம் நேரில் வந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் வராதே. வேடிக்கையாச்சும் பார்ப்போம்.
அச்சோ! என்னடா இது? நிஜமாலே ரேஸ் பாக்கெட் வந்திருக்கு. என்னடா நடக்குது இங்க? நான் கண்டது கனவா? நெனவா? சும்மா ஒரு பேச்சுக்கு வரைஞ்சு பார்க்கலான்னு பார்த்தா நிஜமாலே வந்துருச்சே! என்னால நம்பவே முடியலையே! ஐயய்யோ! இத போய் நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? எங்க சொல்லுவேன்? இரு. இந்த பென்சில நம்ம எங்கேருந்து எடுத்தோம்? அட ஆமால! நேத்து அங்க ஒரு மேஜிக் ஷோ நடந்துச்சுல. ஒருவேளை மேஜிக் ஷோல வந்தவங்க இந்த பென்சில எங்கேயோ மறந்து விட்டுட்டு போயிட்டாங்களா? அப்ப இது நிஜமாலே மேஜிக் பென்சில் தான் போல. எதுக்கும் இது லேஸ் உண்மையா இருக்கா என்னன்னு சாப்பிட்டு பார்த்துப்போம். ஞம், ஞம், ஞம். ஆமா, இது உண்மையான லேஸு தான். இருந்தாலும் நமக்கு வயிறு காலியா இருக்கு. வேற ஏதாவது வரைஞ்சு பார்க்கலாமா? ஆ ஐடியா! அப்பா வரப்போ ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தாரு. அந்த பிஸ்கெட் பேர் என்ன? போர்பன். அந்த போர்பன் பிஸ்கெட்ட வரைஞ்சு பார்ப்போம் வருதான்னு. சூப்பரா இருக்கும் அந்த பிஸ்கெட். ஆ இதுதான் அந்த பிஸ்கெட். போர்பன் பிஸ்கெட்னா பிஸ்கெட் மேல சர்க்கரை தூள் இருக்கும். அதான் ஹைலைட். வருதான்னு பார்ப்போம். மேஜிக் பென்சில் பிஸ்கெட் வேணும். ஏய் பிஸ்கெட் வந்துடுச்சு நிஜமாலேயே! அடுத்து என்ன பண்றது? ஐயோ! எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே! சரி இப்படி ஒண்ணு ஒண்ணா வரைஞ்சா எப்படி? ஒரு 2 ஐட்டத்த மொத்தமா வரைஞ்சு விடுவோம். ஃபர்ஸ்ட்டு என்ன வரையலாம்? டிவில அடிக்கடி இந்த சாக்கோஸ் விளம்பரம் போடுறாய்ங்க. அத ஃபர்ஸ்ட்டு வரைவோம். அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான அந்த பிஸ்கெட் பேரு ஜிம் ஜாம். அத வரைவோம். இப்போ சாக்கோஸ் வரைஞ்சு முடிக்க போகிறோம். சாக்கோஸ் வரைஞ்சாச்சு. அடுத்து எனக்கு பிடிச்ச ஜிம் ஜாமை வரைய போகிறோம். ஜிம் ஜாம் பிஸ்கெட்டில் இந்த சென்டரில் வர ஜாமு தான் ஹைலைட்டு. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே இப்போ ரெண்டுத்தையும் வரைஞ்சி முடிச்சாச்சு. மேஜிக் பென்சில் நான் நினச்ச மாதிரியே ரெண்டுமே வந்துருச்சே. இதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் 1 மாதத்துக்கு சேர்த்து நான் இப்போ வரைஞ்சி வைக்க போகிறேனே. நான் தான் மந்திர பென்சில். நீ எப்போ என்னை கீழே இருந்து எடுத்தியோ அப்போவே நான் உனக்கு உதவி செய்ய தயாராகிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீ என்னை எல்லா நேரத்துலலாம் பயன்படுத்த முடியாது. உனக்கு எப்போ உண்மையாலுமே தேவை இருக்கோ அப்போ மட்டும்தான் என்னை யூஸ் பண்ண முடியும். உனக்கு மட்டும் இல்லை, உன்னால் இதை வச்சு மற்றவங்களுக்கும் உதவி செய்ய முடியும். ஆனால் ஒன்று, அவங்களுக்கு வந்து உண்மையாலுமே தேவை இருக்கணும். அந்த நேரத்தில் மட்டும்தான் உன்னால் இதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியும். நான் தான் மந்திர பென்சில். ஹூ. ஐயையோ! என்ன இந்த பென்சில் பேசுது? என்னென்னமோ சொல்லிக்கின்னே இருக்கு. ஒன்றும் புரியலையே. தெரியாத்தனமா அந்த பென்சிலை எடுத்துட்டோமா? பசங்களா, எல்லாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, லக்கியோட அம்மா சுஜித்தோட பாட்டிக்கிட்ட ஒரு சீரியல் நேம் பத்தி பேசியிருப்பாங்க. அந்த சீரியல் நேம் என்னன்னு சொல்லி ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, இதான் நம்ம கிவ் அவேவோட 3வது கொஸ்டின். இன்னும் 2 கொஸ்டின் கேட்போம். அதுல யாரு கரெக்டான ஆன்சர் சொல்லி கிஃப்ட் எடுத்துட்டு போறீங்கன்னு பார்க்கலாம். இந்த கிவ் அவேல நீங்களும் கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க போடுற எல்லா வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். பை.